எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் லோக்கல் மார்க்கெட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறத எல்லா டியூஸ்டேயும் ரிவ்யூ செய்வேன். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடியும் சோப்பு வச்சு நான் ரிவ்யூ செஞ்சுருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் ஆன்லைனில் மட்டுமே அவைலபிளாக இருக்கும், ஆஃப்லைனில் கிடைக்காது. ஆனால் ஒரு சில ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆன்லைனில் இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இருக்கும். அந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட்டை நான் லோக்கல் ஷாப்பில் இருந்தே பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்காக ரிவ்யூ நான் செய்வேன். ஆன்லைனில் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக லோக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் எல்லாம் நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து ஹானஸ்டான ரிவ்யூ நான் கொடுப்பேன். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்கு, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சேனலில் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் செய்கிறேன். இந்த வீக்குக்கு எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஷாப்பில் அப்படியே தேடுற நேரம் ஒரு இடத்துல தனியாக அப்படி பார்த்த உடனே அப்படி அட்ராக்டிவாக தெரிகிறது மாதிரி எக்கா அப்படி அடுக்கி வச்சுருந்தாங்களா. நான் உடனே பார்த்துட்டு ஆஹா இது என்ன அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்குற நேரம் அது எக்கு கிடையாது, சிக் ஷாம்பூ அப்படின்னு பார்த்தேன். இதுதான் அது. எக்கு மாதிரியே இருக்கா, எக்கு ஷேப்லேயே பேக்கிங் கொடுத்துருக்குறாங்க. பேக்கிங் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஓகே, இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒன்றே தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதோட ப்ரைஸ் 15 ரூபீஸ், 15 ரூபா. இதில் 35 ml ப்ராடக்ட் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சிக் ப்ரோட்டீன் சொல்யூஷன் கொடுத்து ஹேர் ஃபால் ப்ரிவெண்ட் பண்ணுது. அதாவது நமக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் இல்லாமல் ஆக்கும். இதில் எக் ஒயிட் ஆட் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. அதாவது எக் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கும். அது நம்ம ஹேருக்கு முக்கியமாக நம்மளோட ஹேரோட வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன் தான் ஒரு கீ இன்க்ரீடியன்ட். ஓகேவா, அதனால இதில் ப்ரோட்டீன் சேர்த்துருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு திக்கான ஹெல்த்தியான ஹேர் வளரும் அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு நான் தேடி பார்த்தேன். இந்த சின்ன முட்டையாக கொடுத்துருக்குறாங்கல்ல, ஃபுல்லாக அப்படியே தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஓகேவா, இதில் கொடுத்துருக்குறது ஆனால் ப்ரோட்டீன், மெயினாக ப்ரோட்டீன் ஷாம்பு அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இனி நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன், நான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். நார்மலாக நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வேறு. நீங்கள் ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போது நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் உங்களோட ஹேர் ஆயில் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா, உங்களோட ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 hour இல்லை 2 hour நல்லபடியாக ஊற வைங்க. இல்லை ஓவர் நைட்டு மொத்தமாக அப்படியே ஹேருக்கு நல்லபடியாக ஊட்டச்சத்தாக அது உள்ளாடி இறங்குற விதமாக ஆயில் அப்படியே அப்ளை செஞ்சுக்குங்க. அதுதான் உங்களோட ஹேரை நல்ல வலுவான ஸ்ட்ரென்த்தான ஹேரை வளர வைக்கும். அதுவும் இல்லை, ஸ்ட்ராங்கான ஹேர் ஆட்டி இருக்கவும் பண்ணும். ஓகேவா, அதுக்கப்புறமா மார்னிங்கில் நீங்கள் குளிக்கிற நேரம் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பை டைரெக்டாக உங்களோட ஹேரில் அப்ளை செஞ்சுக்காதீங்க. கொஞ்சமாக ஒரு மக்கில் ஒரு 1/4 பங்களவு வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவு ஷாம்பு உங்களோட கையில் கொஞ்சமாக எடுத்து மக்குக்குள்ளாடி தண்ணி வச்சுருப்பீங்க, நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா நுரைய வரும். அதுக்கப்புறம் உங்களோட ஹேரில் நீங்கள் அப்ளை செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஷாம்பில் இருக்கிற கெமிக்கல்னால உங்களுக்கு அந்த அளவு உங்கள் ஹேருக்கு எதுவும் டேமேஜ் எதுவும் வராது. உங்கள் ஹேர் டேமேஜ் ஆகுறது தடுக்கப்படும். ஓகேவா, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுற நேரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஆனால் நான் ஆடெல்லாம் பார்த்துருக்குறேன். அதில் ஹேர் எந்த விதத்துலேயும் டேமேஜ் ஆனது மாதிரியோ இல்லை ட்ரையாக இருக்கிறது மாதிரி எதுவுமே அவங்க ஷோ பண்ணலை. நல்ல ஒரு ப்ரோட்டீன் லாக் ப்ரொடெக்ஷன் அப்படியே ஹேரில் ஷைனிங் அப்படி இருக்கிறது மாதிரி ஷோ செஞ்சுருந்தாங்க. நான் இந்த ஷாம்பை ஒரே ஒரு முறை தான் யூஸ் பண்ணினேன், அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா இது ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுது. ஓகேவா, என்னோடய ஹேர் எப்படி சொல்கிறது, ஒரு ரஃப்பாக அப்படி மாறிடுச்சு. அந்த ஸ்மூத்தான டெக்ஸ்சர் எல்லாமே கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு. அதாவது இந்த ஷாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, டீப்பாக உங்களோட ஸ்கேல்பில் எவ்வளோ அழுக்குகள் இருந்தாலும் சரி, பொடுகாக இருந்தாலும் சரி, என்ன இருக்கோ எல்லாத்தையும் நீக்கிடும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஹென்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, ஹேர் டே யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. எதுக்காக ஹென்னா ஹேர் டே எல்லாம் அப்ளை செஞ்சு உங்களுக்கு ஹேரில் கலரை வச்சுருக்கீங்களோ அந்த கலரில் ஒரு பாதிக்கு மேலே உள்ள கலரை அப்படியே எடுத்து தள்ளிடும். அந்த அளவுக்கு இந்த ஷாம்பு க்ளீன் பண்ணும். இது யாருக்கு தெரியுமா சூட் ஆகும்? இப்போ நிறைய அழுக்குகள் படிஞ்சிருக்கலாம் டஸ்ட்டு பொல்யூஷனால். அவங்க ரெகுலராக ஷாம்பு யூஸ் பண்ணாத ஒரு ஆளாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு இது பெட்ரு. ஏன்னா அவங்களுக்கு டீப்பான நல்ல ஒரு க்ளீனிங் ஹெட்டில் ஹேரில் கிடைக்கும்.
அவங்களுக்கு வந்து ஹேரில் யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க ஹேர் ட்ரையாக இருந்தாலும் அவங்க திரும்பவும் ஆயிலெல்லாம் அப்ளை செஞ்சு அந்த ட்ரையான ஒரு தன்மையை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப க்ளீன் ஆகும். ஓகேவா? ஆனால் ரெகுலராக நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறாள், அதாவது நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டேஸுக்கு ஒரு நாள் வந்து நிறைய ஆயில் அப்ளை செஞ்சு ஷாம்பு யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து சூட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா நம்மளோட ஹேர் ட்ரை ஆயிடுச்சுன்னா டேமேஜ் ஆகும், பிரேக் ஆகும் ஹேரு. ப்ரோட்டீன் லாக்குன்னு சொல்கிறது அந்த ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரை கொடுக்கும், ஒரு சில்கியாக பார்க்குறதுக்கு இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி எதுவுமே எனக்கு இதெல்லாம் தெரியலை. நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு தப்பாக தோணுச்சுன்னா சாரி. எனக்கு ஒத்துக்கிட்டு எப்படி இருந்துச்சு அதுதான் நான் வந்து ரிவ்யூவை நான் கொடுப்பேன். அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஹானஸ்ட்டாக தான் நான் ரிவ்யூ கொடுப்பேன் அப்படின்னு. யாருக்காவது இது யூஸ் பண்ணி நல்லபடியாக சூட் ஆகிடுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் ரிவ்யூ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீக்கில் என்ன ஒரு ப்ராடக்ட்டை தேடி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணி பார்த்து அதோட ரிவ்யூ நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.